வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் வே. அனிராம் பாபர் மூவி வந்து ஃபார்பிடன் சின்ஸ் 1999 ஆன ஒரு எரோட்டிக் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ரிவ்யூ பொறுத்தவரை நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் லாட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார். அவரோட பேர் வந்து டேவிட் மோஹோலேண்ட். அண்ட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு அவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து நிறைய ஓன் பண்ணி வச்சிருக்காரு. அதில் ஒரு பாரில் ஸ்ட்ரிப்பர்ஸ் இருப்பாங்கள்ல, அதில் அழகான இவருக்கு ஒரு பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு கீழே செய்கிற பெண்களில் ரொம்ப அழகான பெண்களோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தான் இவரோட வாடிக்கையாக இருந்திருக்கு. அதில் அவருக்கு கீழே இருக்கிற ஒரு பாரில் ஒரு ஸ்ட்ரிப்பர் ஒருத்தி இருக்கா, அவளோட வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு. அந்த விஷயம் முடிஞ்சு அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மறுநாள் தெரிய வருது அந்த ஸ்ட்ரிப்பர் வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவர் மேலே வந்து கேஸ் விழுந்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே வந்து இதே மாதிரி மர்மமான முறையில் வந்து பெண்கள் வந்து கொலை செய்யப்படுறாங்க. கொலை செய்யறதெல்லாம் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்லரை வந்து பிடிச்சி ஜெயிலே வச்சிருக்காங்க. ஸோ வந்து இந்த கொலை யார் பண்ணியிருப்பா அப்படின்ற அந்த பட்சத்தில் வந்து டேவிட் மேலே வந்து பதிவிடுது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் வந்து ஒரு அங்கே இருக்கிற ஒரு பெரிய லாயரை வந்து போயிட்டு வந்து பார்க்குறாரு. அவங்களோட பேர் வந்து டார்த்தி. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கேஸை எடுத்து நடத்துகிற போலீஸ் ஆஃபீஸர் வந்து டார்த்தியோட எக்ஸ் ஹஸ்பண்ட். ஓகேங்களா? ஸோ வந்து கிளாஷ் பயங்கரமாக ஆகும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் வந்து மோத விட்டு பார்க்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இவ்வளோ குழப்பத்துக்கு நடுவில் வந்து இந்த டார்த்தி நம்ம லாயர் வந்து எப்படி தன்னோட கிளைண்டான டேவிடை அந்த அக்யூசேஷன் வந்து எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்றதான் படுத்திருக்காரு. காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அந்த கொலை செஞ்சது யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் கிளைமேக்ஸ். ஓகேங்களா? கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்டோட படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து 18+ சீன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த கோர்ட் ரூம் சீனும் சரி, த்ரில்லிங் சீனும் சரி கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. கோர்ட் ரூம் சீன் மெயினாக வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. த்ரில்லிங் கூட கம்மியாக தான் இருக்கும். இந்த கோர்ட் ரூமில் வாதாடுற சீனு அதெல்லாமே வந்து சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அந்த இதுல வந்து இந்த படம் சூப்பராக அந்த ஒரு விஷயத்துல அந்த கோர்ட் ரூம்ல வந்து அந்த பேசுகிற சீனோ சரி, இந்த மாதிரி வந்து இந்த விசாரணை பண்ணுற சீனோ சரி, அந்த தமிழ் படத்துலலாம் காட்ட முடியும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு நல்லாவே எடுத்து வச்சிருந்தாங்க. எனக்கு வந்து அந்த கோர்ட் ரூம் சீன் எல்லாமே பிடிச்சது. அந்த அளவுக்கு 18+ இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த 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 வாதாடுற சீனுக்காகவே இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தாலே இது ஒரு நல்ல படம். அதனாடி இந்த படத்துக்கு நான் 3 $3 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மிஸ்டர் நோபடி நீங்கள் சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே.